HMPV வைரஸ் ஒன்றும் புதிதல்ல என்றும் 2001ஆம் ஆண்டு முதலே உலகம் முழுவதும் பரவி வருவதாக ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டா விளக்கமளித்துள்ளார். சீனாவை அச்சுறுத்தும் HMPV வைரஸ் தொற்று இந்தியாவில் இதுவரை 6 குழந்தைகளுக்கு உறுதியாகியுள்ளது. இது தொடர்பாக பேசிய ஒன்றிய அமைச்சர் ஜே.பி. நட்டா, HMPV வைரஸ் முதலில் 2001ஆம் ஆண்டில் கண்டறியப்பட்டது என்றும் அவை பல ஆண்டுகளாக உலகம் முழுவதும் பரவி வருகிறது எனவும் தெரிவித்தார். HMPV வைரஸ் காற்று சுவாசம் மூலம் பரவுகிறது என்று கூறிய அவர், அனைத்து வயதினரையும் பாதிக்கலாம் என்று தெரிவித்தார். குளிர்காலத்தில் HMPV வைரஸ் அதிகம் பரவுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். HMPV வைரஸ் குறித்து கவலைப்பட எந்த காரணமும் இல்லை என்றும் நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருகிறோம் எனவும் நட்டா கூறினார். Health experts have clarified that HMPV virus is not a new virus. It was first identified in 2001 and it has been circulating in the entire world since many years. HMPV spreads through the air by way of respiration. This can affect persons of all age groups. The virus spreads more during the winter and the early spring months. There is no reason to worry. We are closely monitoring the situation. நாட்டின் சுகாதார அமைப்புகள் விழிப்புடன் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருவதாகவும் எந்த ஒரு சுகாதார சவால்களுக்கும் உடனடியாக பதிலளிக்க தயாராக இருக்கிறோம் எனவும் ஒன்றிய அமைச்சர் ஜே.பி. நட்டா தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.